ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழகத்தில் யார் யாரோ பெரியாரை விமர்சிக்கின்றனர். அவர்களுக்கெல்லாம் அடையாளம் கொடுக்க விரும்பவில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். திராவிடர் கழக நிறுவனர் ஈவே ராமசாமி குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சித்திருந்தார். அதற்காக திமுக அமைச்சர்கள், எம்பிக்கள், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என பலரும் சீமானுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த விவகாரம் பற்றி இதுநாள் வரை பேசாமல் இருந்த முதல்வர் ஸ்டாலின் இப்போது முதல் முறையாக பேசியுள்ளார். சென்னை கொளத்தூரில் நடந்த பொங்கல் விழாவில் பேசிய அவர், பெரியார் குறித்து யார் யாரோ விமர்சிக்கின்றனர், அவர்களுக்கெல்லாம் அடையாளம் கொடுக்க விரும்பவில்லை. இறுதி மூச்சு உள்ள வரை தமிழர்களின் நலனுக்காக பெரியார் பாடுபட்டார் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அந்த விழாவில் பேசிய ஸ்டாலின், தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் திமுக நிறைவேற்றி வருகிறது. இன்னும் ஓரிரு வாக்குறுதிகள் இருக்கின்றன, அதையும் விரைவில் நிறைவேற்றுவோம் என்று உறுதிபட கூறினார். திமுக ஆட்சிக்கு மக்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், 2026 வெற்றி பெற்று 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் பதவி சுகம் அனுபவிக்க வேண்டும், பந்தாவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சிக்கு வர ஆசைப்படவில்லை என்று குறிப்பிட்ட ஸ்டாலின், மக்களுக்கு பணியாற்றவே தனக்கு ஸ்டாலின் என கருணாநிதி பெயர் வைத்தார் என்றும் மக்களுக்கு சேவை செய்யவே ஆட்சிக்கு வர விரும்புவதாகவும் விளக்கம் கொடுத்தார்.